வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் வந்து அதிரசம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதிரசத்துக்கு பச்சரிசி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. அரிசி அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நிழல்லையே உலர்த்திட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி, இதுக்கு 300 கிராம் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். சீக்கிரமாக கரையும் நமக்கு பாகுக்கு, அதுக்காக துருவி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து பச்சரிசின்னா நீங்கள் 1 கிலோ அரிசி போடுறீங்கன்னா 1/2 kg வெல்லம் தான் போடணும். நான் பாருங்கள், இது சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். பாகு காய்ச்சும் போது போட்டுடலாம், மாவில் போட்டு அரைக்க வேண்டாம். பாகில் போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கு ஆயில் தான். இப்போ நம்ம வந்து இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் காட்டுறேன். அது மிக்ஸ் பண்ணி பதம் கரெக்டாக வந்தால் இப்போ சுடலாம். இல்லைன்னா 1 நாள் 2 நாள் ஊறணுமா இருக்கும். அது செக் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணும்போது. பாருங்கள், மாவு போட்டு நம்ம கிண்டுற அளவுக்கு பாத்திரம் நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க. வெல்லத்தை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. துருவிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும், அதுக்காக தான் துருவு சொன்னது. இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பாத்திரம் வச்சதும் காஞ்சிருச்சு. சில்வர் பாத்திரம் தானே. இப்போ கொஞ்சம் ஐ பண்ணிக்கலாம். துருவிட்டோம்னா சீவிட்டிங்கன்னா அந்த வெல்லம் சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சிக்கும். அதுக்காக தான் அப்படி போட சொல்கிறது. பாருங்கள், துருவி போட்டதுனால ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த இதெல்லாம் கரைஞ்சிக்கிச்சு நல்லா. அதுக்காக தான் துருவி. நீங்கள் காய் சீவுறது இருந்தால் சீவி கூட போடலாம், சீவுறதில் வச்சு சீவலாம். இல்லைன்னா கத்தியில் கீசுனீங்க ஈஸியாக இதாகிடும். நல்லா இது கெட்டியாக வரணுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாகு அதில் ஊற்றி பார்க்கும்போது நல்லா உருண்டையாக வரணும். அதுதான் அதிரசத்துக்கு உண்டான பாகு பதம். அது மாவை வந்து நம்ம ஒரு கையால் போட்டுட்டு இன்னொரு கையால் கிண்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இதில் எவ்வளோ மாவு நமக்கு கொள்ளுமோ அவ்வளோ மாவு போட்டு கிண்ட வேண்டியதுதான். பாகு காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே வச்சுக்கலாம். மாவை ஒரு கையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். கேஸ்லேயே வச்சு கிண்டணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நான் சொன்ன மாதிரி கம்மியாக ஊற்றணும். ரொம்ப சிலர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி சொம்பு கணக்காக ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு பாக்கு எதுக்காக அவ்வளோ நேரம் வைக்கணும், வேஸ்ட்டு தானே. தண்ணி கம்மியாக விடணும். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டோட மாமியார் சொல்லி கொடுத்தாங்க அது. அவங்க வந்து எனக்கு சொன்னது 1 கிலோ வெல்லம் போட்டாலே 50 மில்லி தண்ணி தான் வாட்டர் தான் விடணும்னு சொல்லியிருக்காங்க. 2 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ வெல்லம், அதில் தண்ணி சேர்க்கும் போது 50 மில்லி தான் சேர்க்கணும். அவங்க சொன்ன கணக்குன்னா நான் இதில் ஊற்றுனதே 50 மில்லி அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன். இப்போ பாதி அளவுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுக்கு பொடி இதில் போட்டுருவோம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த வெள்ளை பாகோடு அந்த சுக்கு பொடி சேரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு. பச்சரிசி இல்லையா, அதனால் சுக்கு தான் கண்டிப்பாக போடணும். ஏலக்காய் போட வேண்டாம், சுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பச்சரிசிங்கிறதுனால வாசனை இருக்கும். இது பச்சரிசிங்கிறதுனால வயிறு வலிக்காமல் இருக்குங்கிறதுக்காக சுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். ரெண்டும் போட்டால் வாசனை அது வேறு மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். இந்த தட்டில் இப்படி ஊற்றிட்டு இந்த கையில் சேர்க்கும்போது இது ஒன்றா உருண்டையாக வரணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் இதாகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னொரு 2 மினிட்ஸில் ஆகிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வருது. இந்த மாதிரி அப்படியே கையில் எடுத்தால் பால் மாதிரி வரணும். கையில் எடுக்கும்போது இந்த ஃபிங்கரில் சேர்த்து எடுக்கும்போது பாலாட்டம் வரணும் அது பாகு. அப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு அதிரசத்துக்கு. இப்போ ஊற்றி பார்ப்போம் மறுபடியும். பாருங்கள், ஒன்றா சேருது. இப்படி ஃபிங்கரில் நீங்கள் இது பண்ணும்போது
பால் மாதிரி வருது கையில் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி வரணும் கையில் பால் மாதிரி. இப்போ இந்த பதம் ஓகேங்க. நம்ம இதை பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்குவோம். இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு கையில் மாவு போட்டுக்கிட்டு இன்னொரு கையில் கிண்டலாம். இந்த மாவு நான் அந்த ஈரப்பதம் காஞ்சிடும்ட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதனால் லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு கையில் போட்டுக்கிட்டு இப்படி சுற்றுங்க. மிக்ஸ் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் ஏன் வைக்க சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ தான் கிண்டுறதுக்கு இந்த மாதிரி நல்லா சுற்றி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். கட்டி வராமல் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு போடுவோம். பாருங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்டணும். ஏன்னா அந்த பதம் எப்படி வருதுன்னு தெரியாது. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா கட்டிடும். எனக்கு இருக்கிற மாவு பேலன்ஸ் தான், இதையும் போடுறேன். பாருங்கள் எப்படி கட்டி ஆயிடுச்சு. நான் ஊற்றின தண்ணி வச்ச பாகு கரெக்டாக போயிடுச்சு 1/2 கிலோ அரிசிக்கு. ஓகேங்களா? பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு சும்மா 1-2 போட்டு பார்த்தேன் எப்படி வருதுன்ட்டு. கொஞ்சம் நல்லா தான் வருது. இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு எடுக்கிறேன், சின்னதாக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. 2 கையும் எண்ணெய் தொடச்சிக்கோங்க. இல்லை வாழை இலை இருந்தாலும் வாழை இலையில் பண்ணலாம். நடுவில் ஹோல்ஸ் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா தாங்க இது போட்டு எடுக்கணும். 2-3 ஒன்றா போட முடியாது. ஃப்ளேம் வந்து கரெக்டாக மீடியமாக பார்த்து வச்சுக்கோங்க, அது முக்கியம். திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா பச்சரிசி மாவுனால சீக்கிரமாக மேலே கருகிடும், உள்ள மாவு வேகாது. அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. மாவு ஏற்கனவே நம்ம அந்த பாகு ஹீட்டு தானே, அதுலேயே பாதி வெந்திருக்கோம். இப்போ 2 கரண்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்று, இது மாதிரி ஒன்று. இதுலேருந்து எடுத்துட்டு இந்த கரண்டியில் வச்சுக்கோங்க. இந்த தட்டில் வச்சுட்டு இது மாதிரி அடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ஸு வெளியே வந்துடும். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் பாருங்கள், கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸு வெளியே வந்துடும். நீங்கள் ஹோல்ஸ் போட்டு காமிச்சு இல்லைங்களா, இப்போ ஹோல்ஸ் போடாமல் போடுவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாவு வந்து நீங்கள் இப்போ பசஞ்சு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா, போடும்போது திரிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணுன்னா வெயிங்க ஒரு நாள். இது நீங்கள் இந்த மாதிரி மாவு பாகு ஊற்றி கிண்டி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ அப்பப்போ சூடாக 4 போட்டு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கடையில் போய் ஸ்நாக்ஸுன்னு நம்ம எப்பப்பையோ செஞ்சது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக வேலை முடியும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதிரசம்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றா தான் போடணும். 2-3 போட முடியாது. முறுக்கு கூட நம்ம புளிஞ்சி போட்டுடலாம், 2-3 போட்டு எடுக்கலாம். நான் அதிரசம் வந்து ஒவ்வொன்றா தான் போட்டுடு. ஏன்னா இன்னோட மோதுச்சுன்னா அது ஒன்று உடஞ்சி இதாகிடும், திரியாக போயிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யணும். எனக்கு கரெக்டாக இப்போ பதம் இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப இறுகின மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் ஊற வச்சு கூட சுடலாம். இந்த கைக்கு ஆயில் தடவிக்கணும். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் வச்சு ஈஸியாக தட்டி
போட்டுக்கலாம். ரொம்ப தெக்காவும் போடாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாகவே இருக்கட்டும். ஹோல்ஸ் போட்டாலும் வேகும் நல்லா, அதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டுறது. சென்டரில் வேகாமல் போயிடக்கூடாதுங்க சார். ஹோல்ஸ் போட்டு செஞ்சால் அதிரசம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போ தான் அதிரசம், இல்லைன்னா அதிரசம் இல்லைம்பாங்க. எப்படி செஞ்சாலும் அதிரசம் தாங்க, நம்ம செய்கிறது தானே. ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டான அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கையில் ஒன்று ஏற்கனவே பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம இந்த கரண்டியில் வச்சுட்டு இதை போட்டுருவோம். வேகும்ல, அப்படி செஞ்சோம்னா தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் செய்ய முடியும். பாருங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், இந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வந்துடும். இது மாதிரி தாங்க அதிரசம். பாருங்கள், சூடாக அதிரசம். ஹோல்ஸ் போட்டது இதெல்லாம், இது ஹோல்ஸ் போடாதது. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஆயில் நல்லா காஞ்சதுனால கருகிடுச்சு. இந்த பதம் கரெக்டான பதம். அடுப்பு ஃபஸ்ட்டு சிம் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில் காஞ்சதும். இதுதான் நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், போட்டு எடுத்தாச்சு, அதிரசம் செஞ்சாச்சு. நான் போட்டது சைஸு பெருசு சின்னதாக போட்டிருக்கேன். இதுலேயே 40 வந்துருக்குங்க. 1/2 kg மாவு தான், 300 கிராம் தான் வெல்லம் போட்டேன். கரெக்டாக இருக்குது, ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது, இதுவும் இதாக இருக்குது. கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுங்க. என்னோடய பழைய வீடியோஸும் பாருங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.